பிரபாஸ், சஞ்சய் தத், நிதி அகர்வால், மாளவிகா மோகன் இவங்களாம் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் ராஜா சாப். இந்த படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, பிரபாஸும் அவங்களோட பாட்டி மட்டும் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி வந்து காணா போன தன்னோட தாத்தா நினைச்சுக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. தாத்தா எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. பிரபாஸும் தன்னோட தனக்கு இருக்கிற ஒரே சொந்தமா அது பாட்டி மட்டும்தான். ஓகே பாட்டி, நான் வந்து தாத்தா எப்படியா கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்து பாட்டியை தேடி தாத்தாவை தேடி போறாரு. இப்படிதான். ஏன்னா இவங்க இவங்க இப்படிதான் மண்டையை போட்டு கழுவி இது பண்ணி படத்தோட கதையவே ஒழுங்கா சொல்ல முடியல என்னால. இந்த மாதிரி வச்சிருக்காங்க. தாத்தாவை தேடி போறாரு பிரபாஸ். தொலைஞ்சு போன கிழவன், அந்த கிழவன் கிடைச்சானா கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் பிலிம் தான் இந்த ராஜா சாப். படத்துல நான் சொன்ன இந்த ஸ்டோரி லைனை தாண்டி உள்ள வந்து ஜானராவே வேற ஒரு ஆங்கிள் படம் மூவ் ஆகும். படத்தோட மியூசிக் ஸ்கோரை வந்து தமன் ரொம்ப பயங்கரமா அவரால் என்ன மாதிரி அந்த ஹார்மோனிய பற்றிய தியரி வைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாரு. படத்தோட ஸ்டோரி, படத்தோட சஸ்பென்ஸ் எலமெண்ட் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து அடுமட்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா படம் கிரிப் ஆகி மூவ் ஆகும். உடனே ஒரு மொக்கத்தனமா ஒரு பாட்டை போட்டுருவாங்க. அடுத்து ஒரு அடுத்து ஒரு நல்ல சீன், நல்ல படம் மூவ் ஆகிட்டு இருக்கும். சடனா ஒரு லவ் சாங்கை போட்டு கொண்டுருவாங்க. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினே தேவையில்ல. ஆனா இவங்க 3 ஹீரோயினை போட்டு மாத்தி மாத்தி ஏதோ பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா தெலுங்கு பீப்புள். அந்த தெலுங்கு பீப்புள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான கதையமைப்பு தான் இருக்கு. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சம்பந்தமே எல்லாம் திடீர்னு ஒரு சாங்கு, ஒரு 3 ஹீரோயின் அவங்களோட சம்பந்தமே எல்லாம் பாட்டு, எதுக்கு படம் பார்க்க வந்தோம் ஏனே தெரியாத மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அது இருக்கு. நமக்கு அது பிடிக்குமா இல்லையாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. படம் எந்த இடத்துலயுமே ஸ்கிரீன் பிளே எங்கேஜா வச்சுக்கல. அது உண்மைதான். சஸ்பென்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த இன்டர்வல் கிட்ட பாக்குற அந்த ஒரு இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது மாதிரி படத்தோட சிஜி ஒர்க்கை பாக்குறப்ப இந்த படத்துக்கு எவ்வளவுதான் பட்ஜெட் போட்டீங்க, எவ்வளவுதான் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் பண்ண வைக்குது. ஏன்னா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க கிரீன் மேட் எடுத்துருப்பாங்க போல, அந்த மாதிரியான இது இருக்கு. அந்த மாதிரி நிறைய சிஜி ஒர்க் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. படத்துல காமெடிக்கு பாத்தீங்கன்னா வீட்டில் கணேஷ் இருக்காரு. அவர் மட்டும் தான் இருக்காரு, காமெடி இல்ல படத்துக்குள்ள. படத்துல இந்த மாதிரி தேவையில்லாத காட்சிகள், சண்டை காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு ஆடியன்ஸ் ஏத்த மாதிரி அடிச்சார்னா பிரபாஸ் வந்து அசராம 50 பேர் அடிப்பாரு. அந்த மாதிரியான சண்டை காட்சி அமைப்பு தான் படத்துல இருக்கு. படம் எந்த இடத்துலயுமே ஒரு கிரிப்பா வச்சுக்கல. ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து என்கேஜா இல்ல. அது அந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. படத்தோட சாங்ஸ் கொஞ்சம் கூட கனெக்ட் இல்ல. டயலாக்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான சீன்ல சொல்லுவாரு, குடலை உருவி ஈட்டி செஞ்சிருவேன் அப்படின்பாரு. யார் எழுதி கொடுத்த டயலாக்டா அது? என்ன நினைச்சேன் பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுச்சு. அது மாதிரி அவங்க அந்த வடக்குல இருந்து வரக்கூடிய படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அதிகம் அந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் இருக்கும்ல. படத்தோட கிளைமாக்ஸ் கிட்ட வந்து துர்கா மாதா காப்பாத்துறது, ஹனுமன் காப்பாத்துறது, ராமன் காப்பாத்துறதுன்னு சொல்லி அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள இருக்கும்ல, அதையுமே இதுக்குள்ள தூக்கி போட்டு கலந்து வச்சிருக்காங்க. படமா பாக்குறப்ப எந்த இடத்துலயுமே அந்த 2.5 மணி நேரம் இல்ல 2.25 மணி நேரம் உட்கார்றதுக்கான வாய்ப்பே இல்ல. போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. படம் ஓடி தொலைட்டோம், நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி செல் எடுத்து பார்ப்போங்கிற மாதிரி நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. இதுல பார்ட் 2 வேற லீடு கொடுக்குறாங்க. ரொம்ப படம் சூப்பரா இருக்கு. தயவுசெய்து பார்ட் 2 வேணாங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட தான் வைக்குது. உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுதான் படத்தோட ஒரு 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 கான்செப்ட் இப்படிதான் இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு படம் பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த லாஜிக் மிஷன் நான் யோசிப்பேன். எனக்கு வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்ப என்கேஜா இருக்கணும், தேவையில்லாத ஃபைட்டு சண்டை காட்சிகள் இருக்கக்கூடாது, காமெடிலாம் பக்காவா இருக்கணும் அப்படின்னா இந்த படம் உனக்கானது கிடையவே கிடையாது ப்ரோ. படம் தியேட்டர் வந்ததில்ல, ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் கூட பாரு. ஓகே, வெயிட் பண்ணு. இந்த படம் உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயம் அவைலபிளா இருக்கும்னு நம்புறேன். படத்தை பார்க்க விருப்பம் இருந்தா தாராளமா பாருங்க. இல்லைன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா ஓடிடிலே பாருங்க. இதுக்கு தேவையில்லாத போட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.